வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்ன பாடல் ஒண்ணு சொல்லி பார்க்கலாம். பிள்ளையார் மேல. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஔவையார் சொல்லின இந்த பாடல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. வாக்குண்டாம் நல்ல சொல் வளம் உண்டாகும், நல்ல மனம் உண்டாம், நல்ல சிந்தனைகள் உண்டாகும். மாமலரால் நோக்குண்டாம். மாமலர்னா என்னது? மா அப்படின்னா தமிழ்ல பெரிய அப்படின்னு அர்த்தம். மலர்னா பூ. மா மலர் அப்படின்னா பெரிய பூ. பெரிய பூல வீற்றிருப்பவங்க யாரு? மகாலட்சுமி. அவங்களுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அடுத்து மேனி. மேனினா உடல். நுடங்காது அப்படின்னா பிணிகள் நெருங்காது, நோய் நெருங்காது. எப்போ? பூ கொண்டு, சின்ன பூ வச்சு துப்பார் திருமேனி, பவளம் போல சிவப்பான திருமேனியை உடைய தும்பிக்கையான், துதிக்கையையும் உடைய பாதம், திருவடிகளை தப்பாமல் சார்வார் தமக்கு. சென்று பூஜை செய்பவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் சொல்றாங்க பாருங்க. சொல்வளம், நல்ல சிந்தனை, மகாலட்சுமி கடாட்சம், ஆரோக்கியம், இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுவதாக நமக்கு தெரியுது. இது மேலெழுந்த வாரியா பார்த்தா இப்படிதான் நமக்கு இந்த பொருள் கிடைக்குது. ஆனா இதுல உள்ள மறைபொருள் சித்தர்கள் நமக்கு சொல்லி தராங்க. என்னன்னு பார்த்தோம்னா, மாமலர் அப்படிங்கிறதே ஒரு மூலிகை. தாமரை பூ ஒரு மூலிகை. அது மாதிரி மேனி அப்படின்னா குப்பை மேனி, திருமேனி வல்லாரை, தும்பி தும்பை, கையான் கையான் தகரை அப்படின்னா கரிசலாங்கண்ணி, பாதம் செருப்படை. இந்த மூலிகைகள்ல என்னென்ன சத்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தாமரை பூல செம்பு சத்து, குப்பை மேனி தங்கச்சத்து, வல்லாரை இரும்பு சத்து, தும்பை நாகச்சத்து, கரிசலாங்கண்ணி இரும்பு சத்து, செருப்படை ஈயச்சத்து. உடலுக்கு மிகவும் அவசியமான இந்த உலோக சத்துக்களால் உடல் மிகவும் ஆரோக்கியமாகவும் தேக பலத்துடனும் நோய் எதிர்ப்பு சக்தியுடனும் இருக்கும். இந்த பாடல் இறை வழிபாடும் உடல் நலமும் ஒன்றாய் அமைந்த ஒரு அற்புதமான பாடல். ஔவையார் கொடுத்த இந்த பாடலை தினமும் சொல்லி இறை அருள் பெற்று இந்த உலோக சத்துக்களால் உடல் நலம் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன்.